முன்னாள் இந்திய துணை பிரதமர் பாபு ஜெகஜீவன் ராம் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் 6/7/2025 அனுசரிக்கப்பட்டது. அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் ஆர் அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பே ராஜவேலு அவர்கள், பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு எஸ் செல்வ கணபதி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ கே சாய்ஜி சரவணன்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களின் 125வது பிறந்தநாள் விழா கடற்கரை சாலை மேரி ஹாலில் இன்று 6/7/2025 அன்று நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக் கூறும் விதமாக அமைக்கப்பட்டு இருந்த புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பே ராஜவேலு அவர்கள், மாநிலங்களவை உறுப்பினர் திரு எஸ் செல்வ கணபதி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் திரு சாய்ஜி சரவணன்குமார் அவர்கள், தலைமை செயலர் திரு சரத் சவுகான் அவர்கள், கலை பண்பாட்டுத்துறை செயலர், இயக்குநர், அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பிள்ளைச்சாவடி மீனவ கிராமத்தில் உள்ள கங்கை அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் 7/7/2025 நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு புனித நீர் ஊற்றி வழிபாடு செய்தார். முன்னதாக பூர்ண கும்ப மரியாதையுடன் துணைநிலை ஆளுநருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள், மீனவ கிராம பஞ்சாயத்தார் மற்றும் கோவில் நிர்வாகிகள் உடனிருந்தனர். ஆரோவில் அறக்கட்டளையின் 69வது ஆளும் குழு கூட்டம் மாண்புமிகு தலைவர் ஆர் என் ரவி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. 8/7/2025 ஆரோவில் அறக்கட்டளையின் 69வது ஆளும் குழு கூட்டம் தமிழ்நாடு மாண்புமிகு ஆளுநரும் ஆரோவில் அறக்கட்டளையின் தலைவருமான திரு ஆர் என் ரவி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதுச்சேரி மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள், ஆரோவில் அறக்கட்டளையின் செயலாளர் டாக்டர் ஜெயந்தி எஸ் ரவி ஐஏஎஸ் அவர்கள் மற்றும் பிற மதிப்புக்குரிய ஆளும் குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். ஆரோவில் அறக்கட்டளையின் டாக்டர் ஜி சீதாராமன் OSD அவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசு தகவல் தொழில்நுட்ப துறை சார்பில் பாஷினி மொழிபெயர்ப்பு செயலி மற்றும் அரசு துறைகளின் இணையதள தொடக்க நிகழ்ச்சி 8/7/2025 நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாஷினி செயலியை அறிமுகப்படுத்தி அரசு துறை இணையதளங்களை தொடங்கி வைத்தார். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள், தலைமை செயலர் திரு சரத் சவுகான் அவர்கள், செயலர் திருமதி முத்தம்மா அவர்கள்,
இயக்குநர் திரு சிவராஜ் மீனா அவர்கள் மற்றும் அரசு துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். Harshini Sahyogi is co-creating one of the largest AI ecosystems enabling multilingual digital India. Harshini is shaping a more inclusive, empowered tomorrow. Here is the measurable change already underway, and the results are being noticed nationwide. Accessibility and innovation are the heart of Mission Harshini. 350 plus open source models, speech, text, OCR, already fuel 100 plus government portals and flagship schemes. 100 plus startups co-create on our Art of Possibilities hub, shipping voice-first solutions for 50 plus real-world needs. Your voice matters. Every piece of feedback you share help us build a better, more inclusive digital India, one language at a time. Harshini, harnessing technology to transcend language barriers. நிகழ்ச்சியில் ஆளுநர் அவர்கள் உரையாற்றும் போது, இந்தியாவின் டிஜிட்டல் பயணத்தில் இன்று நாம் மற்றொரு முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி மத்திய அரசின் பாஷினி ஆப் மொழிபெயர்ப்பு செயலி மற்றும் அரசு துறைகளின் புதிய இணையதளங்கள் அறிமுகம் ஒரு நல்ல மாற்றத்தை குறிப்பாக இருக்கிறது. தொலைநோக்கு பார்வை கொண்ட நம்முடைய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடியின் டிஜிட்டல் இந்தியாவை கனவை பிரதிபலிக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் ஒரு முக்கிய அம்சம் பாஷினி ஆப் அறிமுகம். இந்தியாவின் மொழி வளம் உலக வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு தனித்து உணவானது. அரசியல் அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட 22 மேல் மொழிகள், அதில் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்தி, குஜராத்தி போன்ற மொழிகள் இருக்கின்றன. 100க்கும் மேற்பட்ட பேச்சு மொழிகளும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட மொழிகள் பேசும் மக்களின் நாடாக இந்தியா இருக்கிறது. மொழி நம்முடைய அடையாளமாக, உரிமையாக இருக்கிறது. இது ஒரு பக்கம் பெருமையாக இருந்தாலும் கருத்து அல்லது தகவலின் பரிமாற்றத்தில் இது ஒரு தடையாகவே இருக்கிறது என்று நடைமுறை உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். இதை போக்கும் முயற்சி மத்திய அரசு பாஷா இன்டர்ஃபேஸ் ஃபார் இந்தியா என்ற மொழிபெயர்ப்பு ஆப்பை உருவாக்கி இருக்கிறது. மொழி அடிப்படையிலான இடைவெளியை இந்த பாஷினி ஆப் குறைக்கிறது. பொதுமக்கள் தங்களுடைய சொந்த மொழியில் அரசின் திட்டங்கள், சேவைகள் பற்றிய தகவல்களை பெற உதவுகிறது. இந்த பாஷினி ஆப் செயற்கை நுண்ணறிவு NLP போன்ற லேட்டஸ்ட் டெக்னாலஜி அடிப்படையில் மல்டிலிங்குவல் ஆப்பாக உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அரசு ஆவணங்கள், இணையதள சேவைகள் இந்தியாவில் இருக்கும் எந்த மொழியில் வேண்டுமானாலும் எளிதாக மாற்றித் தருகிறது. புதுச்சேரி மாநிலத்துக்கு இது பெரும் பயனாக இருக்கும். புதுச்சேரி, காரைக்கால், மாகி ஏனாம் என்று தமிழ், மலையாளம், தெலுங்கு பேசும் பகுதிகளில் இருக்கும் மக்கள் புதுச்சேரி அரசின் அறிவிப்புகளை, திட்டங்களை இனி அவரவர் மொழியிலேயே தெரிந்து கொள்ள முடியும் என்பது மகிழ்ச்சியான ஒன்று. I took this initiative in Pondicherry to introduce Bhashini because of a specific instance. Honorable Prime Minister was addressing 2 meetings. One, he was addressing a meeting of all agriculturists. In another meeting, he was addressing almost 300 to 400 school students. He was speaking in Hindi. And both the farmers and the students were eagerly looking at the screen and listening to him. How much they understood, I don't know. That is the time I decided that, look, the common man in Pondicherry should be able to understand what the Prime Minister is speaking in Hindi.
Why? I had an occasion to work almost 18 years with Narendra Modi ji very closely. And every day, it was a pleasure either to listen to his meetings, speeches in the meetings, or his public addresses. And there are instances where many of us have become so emotional that tears used to come into our eyes. That was the forceful content of his speech and the way he used to speak in these public meetings. I thought my fellow men, fellow citizens of Puducherry should not be denied of this chance. So I would request the NIC and the Chief Secretary to see that next time when Honorable Prime Minister is coming online and going to speak in Hindi, we should be able to translate immediately on this thing to the common citizens of Puducherry. கடந்த ஏப்ரல் மாதம் ஆளுநர் மாளிகையில் பாஷினி ஆப் சம்பந்தமாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினேன். அப்போது புதுச்சேரி மக்கள் பயனடையும் விதமாக அதை விரைவாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அதை ஏற்று இந்த டிஜிட்டல் வளர்ச்சிக்கு துணையாக இருந்த பணியாற்றி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட், நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்கொள்ளும். இந்த நிகழ்ச்சியின் மற்றொரு முக்கிய அம்சம் அரசு துறைகளின் புதிய இணையதளங்களின் அறிமுகம். அரசு நிர்வாகத்தின் வெளிப்படை தன்மைக்கும் செயல்திறனுக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஒரு கிளிக் செய்தால் போதும் அரசின் திட்டங்களை தெரிந்து கொள்ள முடியும். இப்போதெல்லாம் மொபைல் ஃபோனில் இன்டர்நெட் வசதி இருக்கிறது. அதனால் மொபைல், டேப், லேப்டாப் என்று எங்கிருந்தாலும் அதை தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இணையதளம் மூலமாக அரசு துறைகளின் செயல்பாடுகளை வெளிப்படையாக மக்கள் தெரிந்து கொள்ள முடியும். துறை சார்ந்த முக்கிய அறிவிப்புகள், திட்டங்கள், நிதி பயன்பாடு எல்லாம் பொதுமக்கள் கண்காணிக்க முடியும். இது பார்ட்டிசிபேட்டிவ் கவர்னன்ஸுக்கு வழி வகுக்கும். இதனால் குடிமக்களுக்கும் அரசு துறைகளுக்கும் இருக்கும் இடைவெளி குறைந்து ஒரு நேரடி தொடர்பு ஏற்படும். இணையதளம் ஒவ்வொன்றும் மக்கள் எளிதில் பயன்படுத்தக்கூடியதாக, சிட்டிசன் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸாக கிரீவன்ஸ் ரிட்ரஸல் மூலம் தகவல்களை, சேவைகளை எளிதில் பெறக்கூடியதாக அமைக்கப்படும் இருக்கின்ற அறிகிறேன். இதுபோன்று வசதிகளோடு டிஜிட்டல் இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மத்திய அரசின் பெரும் கனவு. பாரத பிரதமர் கொண்டு வந்த டிஜிட்டல் இந்தியா திட்டம் இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நான் குஜராத்தில் இருந்தபோது இந்த திட்டத்தில் பணியாற்றி இருக்கிறேன். தொடக்கத்தில் 120 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் இந்த திட்டம் வெற்றி பெறுமா என்று கேள்வி இருந்தது. I had also indicated to Honorable Prime Minister when this project was introduced. So I have my own reservation whether this will succeed in India. He kept it in mind. After 2 years on some other occasion when I met him, he told me, Kailash, now you have seen the results. Today when I go abroad, when foreign leaders meet me, first question they ask, Mr. Modi, how did you introduce this digital revolution in India? That is what the Prime Minister is. What is impossible, he will deliver it. இன்று சாலை ஓரம் இருக்கும் சிறு வியாபாரிகள் கூட டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பயன்படுத்துகிறார்கள். இது ஒரு மிக பெரிய வளர்ச்சி இல்லை, ஒரு புரட்சி. பவர் டு என்பவர், அதாவது மக்களின் முன்னேற்றத்திற்கான சக்தியான டிஜிட்டல் டெக்னாலஜியை பயன்படுத்துவது தான் இந்த திட்டத்தின் முதன்மையான நோக்கம். இந்த திட்டத்தின் கீழ் டிஜி லாக்கர், உமங், மை கவர்மெண்ட், ஆதார், இ கவர்னன்ஸ், ஜெம் போர்ட்டல் போன்ற சேவை செயலிகள் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அரசின் திட்டங்கள், சேவைகள் நேரடியாக பயனாளிகளை அடைகின்றன. டிபிடி என்ற டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் முறை மூலமாக இடைத்தரகர்கள் இல்லாமல் பல கோடி மக்களுக்கு நேரடியாக நிதியுதவி சென்று சேர்கிறது. பாரத் நெட் 5G விரிவாக்க திட்டங்கள் கிராமப்புறங்களும்
இணையதள சேவையை கொண்டு வந்து ஒரு டிஜிட்டல் சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறது. அந்த வரிசையில் பாஷினி செயலியும் புதிய இணையதளங்களின் தொடக்கமும் சேர்ந்து இருக்கின்றன. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கும் அனைவருக்கும் நான் சொல்வது இதுதான்: நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புடன் செயலாற்ற வேண்டிய நேரம் இது. இந்தியாவின் டிஜிட்டல் பயணம் என்பது வெறும் டெக்னாலஜி வளர்ச்சி அல்ல, அது ஒரு சமுதாய மாற்றம். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்தி குடிமக்கள் அனைவரும் நிர்வாகத்தில் பங்கு பெறும் செய்யும் ஒரு முயற்சி. மாணவர்களும் இளைஞர்களும் இந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரியான முறையில் பயன்படுத்தி விழிப்புணர்வோடு ஜனநாயக சமுதாய முன்னேற்றத்திற்கு பங்காற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாஷினி நிர்வாகம் மற்றும் புதுச்சேரி தகவல் தொழில்நுட்பத்துறை இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. பாஷினி அமைப்பில் நிர்வாக தலைவர் திரு அமிதாப் அவர்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையின் இயக்குநர் திரு சிவராஜ் மீனா அவர்களும் இருவரும் துணைநிலை ஆளுநர் முன்னிலையில் ஒப்பந்தத்தை பரிமாற்றிக் கொண்டனர். பயனாளி பட்டியல் உருவாக்கம், நேரடி பணப்பரிமாற்றம், கணக்கீடுகள் மற்றும் நிதி உதவி கோப்பு செயலாக்கம் உள்ளிட்ட முக்கிய செயல்முறைகளை தானியங்குபடுத்துகிறது. சமூக நல இயக்குநரகம் இந்த வலைத்தளம் சமூக நலத்துறையால் செயல்படுத்தப்படும் திட்டங்களிலிருந்து மாற்றுத்திறனாளிகள் தங்களின் பயன்களை அடைய உதவுகிறது. மொத்த திட்டங்கள் 12, மொத்த பயனாளிகள் 22,391. மத்திய நிதியுதவி பெற்ற ஒருங்கிணைந்த திட்டத்தின் எண்ணிக்கை 1. மாதத்திற்கு செலுத்த வேண்டிய தொகை 7.569 கோடிகள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இந்த வலைத்தளம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மக்கள் தங்களின் பயன்களை பெற உதவுகிறது. மொத்த திட்டங்கள் 10. மொத்த பயனாளிகள் 1,34,500. வருடத்திற்கு வழங்கப்படும் தொகை தோராயமாக 90 கோடிகள். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இந்த வலைத்தளம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டிற்காக அங்கன்வாடிகள் மூலம் சரிபார்க்கப்பட்டு தங்களின் நன்மைகளை பெற உதவுகிறது. மொத்த திட்டங்கள் 9. மத்திய நிதியுதவி பெற்ற ஒருங்கிணைந்த திட்டத்தின் எண்ணிக்கை 2. மொத்த பயனாளிகள் 1,98,891. மாதத்திற்கு செலுத்த வேண்டிய தொகை தோராயமாக 50 கோடிகள். இணையதளத்தின் சிறப்பு அம்சங்கள்: ஆன்லைன் விண்ணப்ப பதிவு, பயனாளிகள் மேலாண்மை, ஒப்புதல் பணிப்பாய்வு, பொதுமக்களுக்கான உதவித்தொகை விவரங்கள், பொதுமக்களுக்கான விண்ணப்ப விவரங்கள், UDH ஒருங்கிணைப்பு, PFMS மூலம் பணம் செலுத்தும் செயல்முறை, ஒருங்கிணைந்த குறுந்தகவல் வசதி, நேரடி பயன் பரிமாற்றம், திட்டவாரியான அறிக்கைகள். ஒருங்கிணைந்த பயனாளி அமைப்பு ஒரு கண்ணோட்டம்: ஆன்லைன் விண்ணப்ப சமர்ப்பிப்பு, விண்ணப்பத்தை ஆய்வு செய்தல், தேவைப்படும் இடங்களில் கள சரிபார்ப்பு, விண்ணப்பத்தை பரிந்துரைத்தல், விண்ணப்பத்திற்கு ஒப்புதல் அளித்தல்.